எல்லாருக்கும் வணக்கம். Hello. Are you going to ask me something? Okay. Brilliant. I still don't believe this is real to have been a part of a team like this. It's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film, Iridhi Sutru. I wanted to do something that is so big and so great, and I'm so glad that I'm a part of this project. Thank you, guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch 10th October 10th la உங்களுக்கு தெரியும். I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole within myself. Sorry? Silence? I mean, not the silence, but I would say the spiritual side, the stillness, the calm, the aura, all of that. Thank you guys. Bye-bye. Thank you. சார் தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக தெரியாது எனக்கு. ஸோ இங்கிலீஷில் பேசினா ஓகே, தெலுங்கில் பேசினா பெட்டரா உங்களுக்கு? இங்கிலீஷ் பெட்டரா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இட்ஸ் வேட்டையன் ஃபில்ம் வித் மிஸ்டர் ரஜினிகாந்த் அண்ட் மிஸ்டர் அமிதாப் பச்சன். அது வந்து those two names are so big and so synonymous. Just to be part of a film like this, I think I'm very, very lucky. And the director, Gnanavel, I'm very happy that he chose me for this film. He's an amazing filmmaker, very true, very honest. And a big thank you to all of them. And I hope you guys like what I've done. So October 10th, for the release, and I hope you'll enjoy what I did. Thank you. என்ன சார் அது? திருப்பி சொல்லுங்க. இது தமிழில் கேட்கலாம் சார், நான் புரியுது எனக்கு, ஆனால் குயிக்காக பதில் சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஐ திங்க் ஒன் தேங்க்யூ. நீங்கள் சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அ வே வேர் அது நீங்கள் அந்த படம் எங்கே எடுத்தால் there's a whole country that's there to watch you. And I think today boundaries are breaking very, very quickly. It doesn't matter நீங்கள் மதுரையில் ஒரு கதை சொன்னால் கூட அது வேர்ல்ட் ஃபுல்லாக கேட்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ரியலி லக்கி டைம் டு பி அ ஃபில்ம் மேக்கர், லக்கி டைம் டு பி ஆக்டர்ஸ், அண்ட் ஐ விஷ் ஆல் த நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல் தி பெஸ்ட். அது ஒரு 2-3 hours சொல்லலாமா? அது మేడేలో சொல்கிறேன். தேங்க்யூ. ఇప్పుడు చెప్పిందంతా తెలుగులో చెప్పాలా, హైదరాబాద్లో చెప్తా నీకు బా. எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறை இத்தனை மீடியா முன்னாடி, இத்தனை கேமரா முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். இது ஏதோ வந்து நம்ம ஆஸ்கர் ஜெயிச்சுட்டு வந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கற்பனையில இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் முறையா நான் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதுல வந்து இன்னொரு சந்தோஷமானது என்னன்னா, அமிதாப்ஜியும் இருந்திருக்காங்க இந்த படத்துல அப்படின்றது. அதுவுமே இல்லாம அவர் ஞானவேல் அவர்களுடைய இந்த படத்துல ஒரு பகுதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. பிகாஸ் அவர் மாதிரியான ஒரு டைரக்டர், நம்ம இந்தியாவே கர்வப்படக்கூடிய அளவுக்கான ஒரு டைரக்டர், இன்னும் அவருடைய படங்கள் உலகமே பேசக்கூடிய விதத்துல அமையும் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இயக்குனருடைய படத்துல நான் வந்து ஒரு பார்ட்டா இருக்கேன். இட்ஸ் a வெரி ஸ்மால் கேரக்டர். நீங்க வந்து அப்படி கண்ணிமைக்கிறதுக்குள்ள போற மாதிரி கேரக்டர் தான். பட் ஸ்டில் ஐ ரியலி லவ்ட் இட். ரொம்ப ஒரு சந்தோஷமா, ரொம்ப பெருமையா பண்ணி இருக்கிற படம் இது எனக்கு. நன்றி. அது ரொம்ப நல்ல விஷயம் தானுங்க. இப்போ வந்து அவரு வந்து பெரிய ஸ்டார். அவருடைய படம் என்ன சொல்ல வருது அப்படின்றது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இதுவா இருக்கு இல்லையா? அந்த ஒரு கருவியா அவர் வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம்.
அதுதான் வந்து இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயம். அந்த மாதிரியான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா, தட்ஸ் ரியலி நைஸ். இல்ல தமிழ்ல வந்து நிறைய பேர் எல்லா ஆக்டர்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. இப்போ தனுஷா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சூர்யா அவர்களா இருக்கட்டும், ஜெய்பீமே அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நல்ல படங்கள் பண்ணணும், சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளை பத்தி சரியாக பேசக்கூடிய இயக்குனர்களுடைய இயக்கத்துல நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம். நன்றி.